இந்த ஷூ வந்து சரி உள்ளே நான் ஃபிக்ஸ் பண்ணலை, ஒட்டாமல் அந்த கட் பண்ண இதோட மட்டும் வச்சு நமக்கு சரியாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பார்த்தேன். போட்டு பார்த்தோன்னே பாருங்களேன், ஒரு ஹை ஹீல்ஸ் கட் ஷூ போட்டு பார்த்தோன்னே ஒரு அழகாக இருக்குது. இல்லை இது வந்து நான் இந்த மாதிரி நான் வச்சு போட்டு பார்த்ததே இல்லை. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி வச்சு போட்டு பார்க்குறேன். பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதை பார்க்கவும் அழகாக இருக்குது பாருங்களேன். ஆனால் நடக்கும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த பேஸ்லாம் ஆடாமல் இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். பேஸ்க்கெலாம் கொஞ்சம் கொஞ்சம் ஆடிட்டுனா இதாக இருக்கும். அது வந்து பின்னாடி உள்ளதெல்லாம் அந்த ஸ்டிக்கர் தெரியாமல் இருக்கா, ஒட்டுனா வெறும் அந்த பிளாக்கோட வருதா அப்படின்ட்டு பார்த்தேன். ஆக்சுவலாக ஒரு காலில் ஒன்றும் தெரியாமல் இருக்குது, இன்னொரு காலில் வந்து கொஞ்சம் அந்த ஸ்டிக்கரோட தெரிகிற மாதிரி வந்ததா. அதெல்லாம் நான் பார்த்துட்டு சரி இதெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு திருப்பி உட்காந்து ஒட்ட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வச்சு நடந்து பார்த்தேன். நடக்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். ஆக்சுவலாக ஸ்டெப்ஸ்லாம் ஏறும்போது கடன்னு ஏறுவேன். என் ஃப்ரெண்டுலாம் வந்து சொல்லுவாளுங்க, நீங்கள் எப்படி வந்து இவ்வளோ பெரிய ஹீல்ஸை போட்டுட்டு இப்படி ஏறுற அப்படின்னு. ஆனால் நான் வந்து ஹை ஹீல்ஸை போட்டு ஒரு தடவை கூட தடுக்குனதில்லை. ஏன்னா அந்த கான்ஷியஸ் இருக்கும், என்ன வேலை பார்த்தாலும் ஹை ஹீல்ஸ் போட்டிருக்கோம் அப்படின்னு. இதே மற்ற செருப்புலாம் போட்டிருந்தா தடுக்கிடுவேன். வந்து அது மற்ற செருப்புலாம் போட்டு தடுக்கியிருக்கேன். என் வீட்டில் எல்லோரும் சொல்லுவாங்க, நீ வந்து கொஞ்சம் புல்லு தடிக்கும் நீ கீழே விழுவுற ஆள் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த அளவுக்குலாம் தடுக்கியிருக்கேன். ஆனால் வந்து ஹை ஹீல்ஸ் போடும்போது ஒரு கான்ஷியஸ் இருக்கும். கொஞ்சம் வந்து நம்ம ரொம்ப அழகாக இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தோணும். காலில் போட்டிருக்கிறது செருப்பு, ஆனால் வந்து நமக்கு அப்படிலாம் தோணும். எனக்கு அப்படிலாம் தோணும். ஒரு சிரிப்பாக இருக்கும் எனக்கு. அதுக்கப்புறம் இந்த ஸ்டிக்கரை வந்து எடுத்துகிட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு ஒட்டலாம்னு சொல்லிட்டு எடுத்து ஒட்டிகிட்டு இருந்தேன். பாருங்கள், நான் ரொம்ப யூஸே பண்ணலை. அப்படியே வந்து ஷோரூம் பீஸ் மாதிரி இருக்கும். அடி பேஸ்லாம் வந்து ஏதாவது அக்கேஷனுக்கு அந்த மாதிரி தான் எடுத்து யூஸ் பண்ணுவேன். அதுவும் இல்லாமல் வந்து ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 12, 14, 16 செருப்பு வாங்கி வச்சுருந்தேன். இந்த 15 வருஷமும் அந்த 14